சங்கீதம் 10. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவர்கள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொள்ளுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடித்து பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்ளுகிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காணமாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். கர்த்தாவே, எழுந்தருளும். தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும். ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானே. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் பதில் அளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாயிருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகாமியம் காணாமல் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய சேவைகளை சாய்த்து கேட்டருள்வீர். ஜெபம். கிருபையை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சங்கீதம் 10வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், இடையூறுகள் கர்த்தாவே எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீரே அடைக்கலமாய் இருந்து எல்லா இக்கட்டுகளுக்கும் பொல்லாங்குகளுக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாப்பீராக. சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். விசேஷித்த ஞானத்தினாலும் பலத்தினாலும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படட்டும். தடுமாற்றங்கள் விலகட்டும். உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பும். எல்லா பொல்லாத இயல்கண்களுக்கும் எல்லா இக்கட்டுகளுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா பொல்லாத அந்தகார கிரியைகளும் புறப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் வழி நடத்தும். பாலாகும் கொள்ளை நோய்களுக்கு கர்த்தர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கடன் பாரங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். வீண் செலவுகளுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். தேவைகள் யாவும் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அன்றன்றைக்கான தேவைகளை கர்த்தரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். விசேஷித்த ஞானத்தினால நிரப்பும். ஆண்டவரே, ஒரு ஆத்மாயிலும் வெறுமையை போதும்படி சித்தமுள்ள கர்த்தாவே, அந்த சோர்வுகள், பலவீனங்கள், மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். உற்சாகத்தின் ஆவியினால நிரப்பும். சுகர் வியாதி இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். மன அழுத்த வியாதி இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். எல்லா பொல்லாங்கும் இடுக்கண்களுக்கும் கர்த்தர் விலைக்கு பாதுகாத்துகளும். சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாய்
ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதிசயத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் நடத்துகிறவர். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படுவதாக. தடுமாற்றங்கள் விலகட்டும், உற்சாகத்தின் ஆவினாலே நிரப்பப்படட்டும். ஒவ்வொரு போகிற வருகிற எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளட்டும். எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஒரு ஆத்மாயிலும் வெறுமையை போது முடி சித்தமல்ல கர்த்தாவே, உண்மை அறிகிற அறிவிலை நீர் பலப்படுத்தும். உமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரேப்பா. எல்லா நிந்தை பேச்சுகளுக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீதியின் வழக்கரத்தால் தாங்கி வழிநடத்தும். அற்புதங்களை காணும்படி செய்யும். ஆச்சரியமாய் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.